Hi everyone, என் பேர் வெங்கடேஷ் பழனியப்பன். நலம் யோகாவில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ணுற இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 3 months கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 3 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சில யோகாசனம்லாம் நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாலாஸ்னா. மாலாஸ்னா பண்ணுறதுனால லேடிஸ்க்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் ஆகும், இரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும், அப்டாமனோட நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், லோயர் பேக் ஸ்ட்ரென்தன் ஆகும், நீஸ்க்கு ரொம்ப நல்லது, தைஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நம்ம ஹிப் ஜாயின்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஸ்டொமக்கில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க இப்படி சுகாசனாவில் உட்காந்து கைகளை இப்படி வச்சு நமஸ்கார முத்ரா வச்சு இன்ஹேல் எக்ஸேல். மற்றவங்க மாலாசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கால்களை இப்படி உட்காந்து நீஸ்னால நல்லா இப்படி புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணி பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது 30லேருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்ம பெல்விஸ் மசில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், அப்டாமன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மண்டியாசனா. மண்டியாசனா பண்ணுறதுனால டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். மண்டியாசனா பண்ணுறதுனால நம்மளோட வயிற்றின் உள்ளுறுப்புகளான சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், அப்புறம் வந்து சிறுநீரகம், லிவர் எல்லாத்துக்குமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம பேன்க்ரியஸ் ப்ரெஸ் ஆகிறதுனால நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா பேலன்ஸ்டாக சுருக்கும். மண்டியாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டொமக்கில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க லைட்டாக பண்ணிக்கங்க. மற்றவங்க வஜ்ராசனாவில் உட்காந்துங்க. வஜ்ராசனாவில் உட்காந்து ஆதிமுத்ரா கைகளை இப்படி வச்சுக்கோங்க. ஆதிமுத்ரா வச்சுக்கிட்டு நல்ல பேக் போன் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு நம்மளோட அப்டாமனில் கை இப்படி வச்சுட்டு கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி கழட்டி வச்சுக்கோங்க. அப்டாமன் இப்படி வச்சு நம்ம தலை வந்து போர்டு டச் பண்ணி ட்ரை பண்ணணும். இன்ஹேல் எக்ஸேல். மண்டியாசனம் நல்லா பண்ண முடிஞ்சவங்க ஒரு 10 seconds ப்ரீத்தை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க நார்மல் ப்ரீத்தில் இருங்க. இப்படி 60 கவுண்ட்ஸ் 30-60 கவுண்ட்ஸ் வரைக்கும் மண்டியாசனா பண்ணிக்கலாம். மண்டியாசனா பண்ணுறதுனால நம்மளோட வயிற்றோட உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல சமநிலையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலாசனா. பாலாசனா பண்ணுறதுனால தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும், நம்மளோட பிரெயினுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், மைக்ரைன் ப்ராப்ளம் சரியாகும், ஒத்த தலைவலி, மைக்ரைன் ப்ராப்ளம், அப்புறம் தலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம பிரெயினுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும், நம்ம படபடப்பு, பதட்டம், ஆன்சைட்டி எல்லாமே க்யூர் ஆகும். இப்போ வந்து பாலாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலாசனம் பண்ணுறதுக்கு பாலாசனம் வந்து எல்லாருமே பண்ணிக்கலாம். பாலாசனம் வஜ்ராசனாவில் ஃபஸ்ட்டு உட்காருங்க. வஜ்ராசனாவில் உட்காந்து கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோர்ஹெட் வந்து தரையை டச் பண்ணுங்க. 2 minutes வரைக்கும் பாலாசனா பண்ணிக்கலாம். நார்மல் ப்ரீத்தில் இருங்க. இப்போ பாலாசனாவை இந்த வியூவில் பார்க்கலாம். அதாவது வஜ்ராசனாவில் உட்காந்து நல்லா பேக் போன் ஸ்ட்ரைட்டாக வச்சு கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பேக் போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும்.
ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது 2 minutes வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோலாசனா. தோலாசனா பண்ணுறதுனால நம்மளோட அப்டமன் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். தோலாசனா பண்ண முடியாதவங்க கைகளை சுகாசனாவில் உட்காந்து கைகளை பின்னாடி வச்சு கழுத்தை பின்னாடி வச்சு நல்லா அண்ணாந்து பார்த்து இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். தோலாசனா பண்ணுறதுனால நம்ம அப்டாமன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். தோள்பட்டை, கைகள், கைவிரல்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். தோலாசனா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்மாசனாவில் உட்காரணும். பத்மாசனாவில் உட்காந்து கைகளை இப்படி வச்சு மெதுவாக தூக்க ட்ரை பண்ணுங்க. 30 to 60 கவுண்ட்ஸ் தோலாசனா பண்ணிக்கலாம். Thank you.